العظيم المجتبى وهو مشك. அன்பார்ந்த நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களுடன் ஒரு நாள் என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. இந்த நேயருடைய கேள்விக்கு சிறந்த விளக்கத்தை தாருங்க. ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை பலியிடுறாங்களே, அது உயிர்வதை போல ஆகாதா? முஸ்லீம்ஸ் வெட்டுற கறியை மட்டும் தான் சாப்பிடன்னு சொல்றாங்க, மற்றவங்க வெட்டினா சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் தெரிஞ்சா நல்லா இருக்கும். நபிகள் நாயகம் ஆடு மாடுகள் உயிரினங்கள்கிட்ட நல்ல அன்பு செலுத்தியிருக்காரு. இது ஏன் பசுவத திட்டத்தை மதிக்காம எதிர்க்கிறீங்க? இறைவன் தூணில் இருக்கும் துரும்பில் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா முஸ்லீம் மட்டும் ஏன் மேற்கு திசையை பார்த்து கும்பிடுறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அர்ஃபாத். நான் சென்னையில் பிஇ படிக்கிறேன். எனக்கு குர்பான் கொடுக்கறது சம்மந்தமாக ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது தனிப்பட்ட முறையில் ஆடு குர்பான் கொடுக்கறது சிறந்ததா இல்லை கூட்டு குர்பான் கொடுக்கறது சிறந்ததா? இதை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக தெரியணும். உங்களுடைய கேள்வி, குர்பானி கொடுக்கும்போது சில பேர் ஆடு கொடுக்குறாங்க, சில பேர் மாடு கொடுக்குறாங்க, ஒட்டகை கொடுக்குறாங்க. இந்த ஒட்டகையில் 7 பேர் சேர்ந்தும் கூட உதகையாக கொடுக்குறாங்க. கூட்டு குர்பானின்னு சொல்கிறோம் அல்லவா, அது போல் மாட்டிலே கூட 7 பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டுக்கிறீங்க, இந்த கூட்டு குர்பானியில் சேர்ந்து நாம் உதகையாக கொடுக்கறது சிறந்ததா அல்லது ஒரு ஆட்டை வாங்கி அதை உதகையாக கொடுப்ப சிறந்ததா என்ன நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இப்போ ஆடும் உதவியாக கொடுக்கப்படுகிறது, ஆனால் ஒருவர் தான் கொடுக்க முடியும் ஆட்டுக்கு. இப்போ ஒட்டகை அதிகபட்சமாக 7 நபர்கள், அதனால 7 பேர் தான் சேர்ந்து கொடுக்கணுங்கிறது இல்லை. ஒருவரை கூட ஒட்டகை உதவியாக கொடுக்கலாம், 2 பேர் கூட சேர்ந்து கொடுக்கலாம், 5 பேர் கூட சேர்ந்து கொடுக்கலாம். ஆனால் அதிகபட்சம் 7 பேர், அவ்வளவுதான். அதே போல மாடுன்னு வைங்களேன், மாடு அதிகபட்சமாக 7 பேர் சேர்ந்து உலகையா கொடுக்கலாம். ஆனா ஒருவரை கூட ஒரு மாட்டை உலகையா கொடுக்கலாம், 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து கூட கொடுக்கலாங்க, புரிஞ்சுக்கிடுவோம். ஒருவர் ஒட்டகை உலகையா கொடுக்கறான்னு வச்சுக்கிறோங்க, அது இந்த ஆடு மாடு உலகையா கொடுப்பதை விட ஏற்றமானது. ஏன்னா ஒருவரே கொடுக்கறதுனால. இப்பொழுது ஏன் அது ஏற்றமானது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஒரு ஆடு அதை உதவியா கொடுத்தோம், அதோடைய மாமிசத்தை பங்கீடு செய்து ஏழை எளியவர்களும் கொடுக்கணும்னு வச்சுக்கிறோங்க. ஆனா இதோட அளவு கம்மியா தான் இருக்கும். ஆனா ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை ஏழை எளியவர் கொடுக்கின்ற போது அதிகமாக கொடுக்கிறோம், அதிகமானவர்களுக்கு கொடுக்கிறோம், அதனால அது ஏற்றமானது ஆயிருது. அதே போல ஒரு தனி மனிதராக ஒரு மாடு கொடுக்கறான்னு வச்சுக்கிறோங்களேன், ஆட்டை கொடுப்பதை விட இந்த மாட்டை உதவியாக கொடுப்பது தான் சிறந்தது. காரணம் என்ன, இந்த ஆட்டுடைய மாமிசத்தின் அளவை விட மாட்டினுடைய மாமிசம் தான் அதிகமா இருக்குது, அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் இவர் சேர்க்கிறாரு, ஆகவே அது சிறந்தன்னு சொல்லலாம். இது தனிநபராக கொடுக்கும் பொழுதுதான். அதே நேரத்தில் ஒருவர் ஆட்டை கொடுக்கிறார், தனி மனிதராக கொடுக்கிறாரு, இன்னொருவர் ஒட்டகையில ஷேர் 7 பேர்ல இவர் ஒரு ஆளாக சேர்ந்து கொள்றாரு. மாட்டில் அப்படித்தான் 7 பேர்ல இவரும் தன்னை ஒரு பங்காக ஆக்கி கொள்றாரு. இப்ப எது சிறந்தது அப்படின்னு கேட்டா, ஆடு கொடுக்கறாங்கல்ல அதுதான் சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அடிப்படையே பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகியா கொடுக்குறது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூர்றதுதான். ஏன்னா அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு பரீட்சித்து பார்த்தான். நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுத்தான், அதுவும் அழகான ஆண் குழந்தையை கொடுத்தான். ரொம்ப பாசமா இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் இறைவன் தேர்வு நடத்த விரும்பினான், சோதித்து பார்க்கணும்னு சொல்லி. அதனால உங்களுடைய மகனை நீங்க அறுத்து பலியிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளை தான் எனக்கு பெரிது, என்னுடைய மகன் இல்லைங்கிற முடிவுக்கு மகனை அழைச்சிக்கிட்டு போய் அங்க பலியிடுவதற்கு முனைகிறார்கள். முடியவில்லை, கத்தியும் அறுக்கவும் இல்லை. அல்லாஹு தஆலா இவருடைய தியாகத்தை மெச்சி ஒரு ஆட்டையே அனுப்பி வைத்தான். அந்த ஆட்டை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலஹியா கொடுத்தார்கள். அதை பின்பற்றி தான் நாமும் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, மா ஹாதிஹில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நம்ம உலஹியா கொடுக்கிறோமே அதுக்குண்டான காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படி சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது உங்கள் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத் வழிமுறை என்றார்கள். அதனாலதான் நம்ம செஞ்சு காமிக்கிறோம். இப்போ பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை என்பதனால தானே அந்த நம்ம செய்யறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை உலஹியா கொடுத்தாங்க? ஆட்டை தான் அறுத்து குர்பான் கொடுத்தாங்க. ஆகவே அதுபோன்று நாமும் ஆட்டை அறுத்து கொடுத்தால் மிக ஏற்றமானது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறும், அவங்க செய்யறதை நம்ம செஞ்சிருவோமே.
அதே போல பாருங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு அந்த மதீனா நகரத்தில் 10 வருஷங்கள் இருக்கிறாங்க. அந்த 10 வருடங்களும் உதுஹையா கொடுத்தார்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது ஒவ்வொரு வருடமும் ஆட்டைத்தான் உதுஹையா கொடுத்தார்கள். ஆகவே ஆடு சிறந்ததுங்கிறத இது மூலம் நம்ம புரிந்து கொள்றோம். இப்போ அதனால தனித்தனியாக ஒரு கொடுக்கிறார், நம்மள வச்சுக்கோங்க, ஒருவரே கொடுக்கிறார் ஆடு, ஒருவரே கொடுக்கிறார் ஒட்டகம், ஒருவரே கொடுக்கிறார் மாடு என்று சொன்னா இதிலே முதலிடத்தை பெறுவது ஒட்டகம், அதுக்கு அடுத்து மாடு, அதுக்கு அடுத்து ஆடு. அதே நேரத்தில் ஒருவர் தனியாக ஆடு கொடுக்கிறார், மற்றொருவரோ அந்த ஒட்டகம் அல்லது மாட்டிலே 7 பங்கில் தன்னை ஒருவராக ஆக்கிக் கொள்கிறார் என்றால் இப்பொழுது எது ஏற்றமானது அப்படின்னு பார்த்தா ஆடுதான் ஏற்றமானது, சிறந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை பலியிடுறாங்களே, அது உயிர்வதை போல ஆகாதா? முஸ்லீம்ஸ் வெட்டுற கறியை மட்டும்தான் சாப்பிடுன்னு சொல்றாங்க, மற்றவங்க வெட்டினா சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் தெரிஞ்சா நல்லா இருக்கும். நபிகள் நாயகம் ஆடு மாடுகள் உயிரினங்கள்கிட்ட நல்ல அன்பு செலுத்தியிருக்காரு. இது ஏன் பசுவத திட்டத்தை மதிக்காம எதிர்க்கிறீங்க? இறைவன் தூணில் இருக்கும் துரும்பில் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா முஸ்லீம் மட்டும் ஏன் மேற்கு திசையை பார்த்து கும்பிடுறாங்க? என் பேர் ராமச்சந்திரன், புரோகிதம் பார்க்குறேன், குரோம்பேட்டை வளாகத்தில் இருக்கேன். நபிகள் நாயகம் ஆடு மாடுகள் உயிரினங்கள்கிட்ட நல்ல அன்பு செலுத்தியிருக்காரு. ஆனால் இஸ்லாமிய மக்கள் குர்பானிங்கிற பேரில் பசுவத திட்டத்தை மதிக்காமல் அவங்க நிறையா இந்த மாதிரியான குர்பானிகள் கொடுக்குறாங்க. இது ஏன் பசுவத திட்டத்தை மதிக்காமல் எதிர்க்கிறீங்க? இதுக்கு எனக்கு கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் வேணும். சகோதரனுடைய கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரினங்கள் மீது அன்பு செலுத்தினார்கள், பாசம் காட்டினார்கள், இரக்கம் காட்டினார்கள். ஆனா இப்ப நம்ம நாட்டில் பசுவதை தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்லாம் அதை எதுக்குறாங்களே. ஏன் எதுக்கணும்? ஒரு பிராணி மீது அன்பு காட்ட வேண்டியதானே. பசுவதை தடை சட்டம்ங்கிறது பசுவை அடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே, அது நல்லது தானே, ஆதரிக்கலாமே முஸ்லிம்கள் அப்படிங்கிற கேள்வியை நீங்க வச்சிருக்கிறீங்க. அடுத்து இங்க நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணிகள் மீது அன்பு காட்டினார்கள், இது உண்மைதான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அன்பு காட்டினால் சொர்க்கம் கிடைக்கும், அன்பு காட்டாமல் இருந்தால் வேதனைப்படுத்தினால் நரகம் கிடைக்கும் என்று கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு சமயத்துல ஒரு பெண்மணி பூனையை கட்டி போட்டாங்க, அதுக்கு உணவும் கொடுக்கல. இப்ப நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பூனையை கட்டி போட்டு விட்டு உணவு கொடுக்காமல் இருந்த பெண்மணி நரகம் செல்கிறாள் என்றார்கள். காரணம் என்ன? ஒண்ணு உணவு கொடுக்கணும், இல்லையா அந்த உணவை தேடிக்கொள்வதற்காக அதை அவிழ்த்து விட்டு இருக்கலாமே, அதையும் செய்யலையே. இதைத்தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ உணவு கொடுத்திருக்கணும் கட்டி போட்டனால, இல்லையா அது அவிழ்த்து விட்டு இருந்தா அது தன்னுடைய உணவை தேடிக்கொண்டிருக்கும், அதுவும் செய்யல. ஆகவே அப்போ ஒரு உயிர் பிராணி வேதனை அடைவதற்கு இந்த பெண்மணி காரணமாக இருந்தால் அப்படிங்கிறதுனால நரகம் செல்கிறாள் என்றார்கள். இப்போ அதே போல பாருங்க, இன்னொரு சமயத்தில் ஒரு பெண்மணி ஒரு பயணத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க, கடுமையான வெப்ப காலம், ஒரு கிணறு, தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணீரை எடுத்து வெளியே கொண்டு அவங்க குடிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு நாய் நிற்கிறது, அதனுடைய வாயெல்லாம் வறண்டு போயிருக்கிறது, தண்ணீர் தேவைப்படுகிறது. அதை கண்ட அந்த பெண்மணி தன்னுடைய ஷூவை கழட்டி கொண்டு மறுபடியும் கிணற்றுக்குள்ளே இறங்கி தண்ணீரை அள்ளி கொண்டு வந்து அந்த நாய்க்கு புகட்டினால் அதனாலே சொர்க்கம் சென்றாள் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, சாதாரண நினைக்கிற விஷயத்த ஒரு செயல் செஞ்சதுனால சொர்க்கத்துக்கே போறாங்க அப்படின்னு சொன்னாக்க காரணம் என்ன? ஒரு பிராணின் மீது அன்பு செலுத்தினது அப்படிங்கிறது தான். இதே போல பாருங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்களோட ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் தங்கி இருந்த இடத்துல ஒரு புற்று இருந்தது, அங்கே சில எறும்புகள்லாம் இருந்துச்சு, எறும்பு புற்று. அதனால இந்த தீயால் அவைகளை குளித்தினார்கள்.
அங்கே இருக்கக்கூடாது, அப்பதான் அங்கே இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். நெருப்பினால் வேதனை செய்வதுங்கிறது இறைவனுடைய அதிகாரம், இதை உங்களில் யாரும் கையில் எடுக்கக்கூடாது என்றார்கள். அப்படி செய்யக்கூடாது, அப்பவே தடுக்கிறாங்க. இப்படி உயிரினங்க மீது அன்பு காட்டியவர்கள் தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு சமயத்தில் பயணத்தின் போது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க, மேலே ஒரு பறவை வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பறவையினுடைய குஞ்சுவை சில தோழர்கள் எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க. இதை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த குஞ்சை யார் கொண்டு வந்தது, தாயை விட்டு பிரித்தது யார்? நாங்க தான் யார சொல்ல எடுத்துட்டு வந்தோம், எடுத்த இடத்துல கொண்டு போய் வைங்க அப்படின்னாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு குஞ்சியை நாம் பிரிக்கின்ற போது அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு பாடுபடும், வேதனை அடையும், அதை கூட நீங்கள் செய்யக்கூடாது என்பதுதான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்று என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். இப்படி உயிரினங்கள் மீது எல்லையில்லாத பாசத்தையும் அன்பையும் காட்டியவர்கள் தான். அதே நேரத்தில் இதை வைத்துக்கொண்டு பசுவதை தடை சட்டத்தை ஆதரிக்கணும், அப்பதான் உயிரினங்கள் மீது நம்ம அன்பு வைக்கிறோம் அப்படிங்கிற வாதத்தை கொண்டு வர முடியாதுங்க. ஏன்னு கேட்டா, இப்போ உயிர் வதையினால தான் பசுவதை தடை சட்டமே வருதுன்னு வச்சுக்கிறோங்களேன். அப்படி பார்த்தா எந்த பிராணியும் அறுக்கக்கூடாதுன்னு தானே வரணும். கோழி வதை தடை சட்டம் அதையும் தானே கொண்டு வரணும், ஏன் அதுவும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தானே. அதே போல ஆடு வதை தடை சட்டம் அதையும் கொண்டு வரணும்ல, ஏன் ஆட்டை அறுக்கக்கூடாது, அதுவும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தானே. அப்ப இங்க நோக்கம் என்ன? ஒரு உயிருள்ள பிராணிக்கு எந்த வேதனையும் வரக்கூடாது என்பதுதான் நோக்கம் சொன்னா, இப்ப எந்த பிராணியும் அறுக்கப்படக்கூடாது என்பதுதானே இங்க நோக்கமா இருக்கானே. ஆனா மற்ற பிராணியெல்லாம் விட்டுப்பட்டு பசுவை மட்டும் அறுக்கக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப இங்கே ஒரு பிராணிக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது என்பதல்ல, வேறு நோக்கத்தின் அடிப்படையிலே தான் அப்படிங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னு கேட்டா, எதையுமே நம்ம அறுக்கக்கூடாது, துன்பம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா பசுவதை தடை சட்டம்ங்கிறதல்ல, பிராணி வதை தடை சட்டம் தான் கொண்டு வரணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. அப்ப இதில் நோக்கம் இது வல்ல. என்னன்னு கேட்டா, பிற சமூகத்து மக்கள் இந்த பசுவை தெய்வமாக கருதுகிறார்கள். அதை இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அதை உண்ணுகின்ற போது, அடுத்து பலியிடுகின்ற போது அந்த மக்களுடைய உள்ளம் துன்பப்படுகிறது. அதனாலதான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்பதுதான் அதோடைய நோக்கம். அப்படி ஒரு எண்ணமே கொள்ள தேவையில்லை. ஏன்னு கேட்டா, ஒரு மதத்திலே இது தெய்வம் என்று சொன்னா அவங்க வணங்குறாங்க, இன்னொரு மதத்திலே அதை உண்ணுவதற்கு ஆகும் என்று சொல்லப்பட்டதுனால செய்யறாங்க. ஏன்னா நம்ம நாடு மதசார்பற்ற நாடு, அவரவர்கள் அவருடைய கொள்கையில இருப்பதற்கு நம்முடைய நாட்டுடைய சட்டம் அனுமதிக்கிறது. அதன் அடிப்படையில் அப்ப அவங்களுக்கு தெய்வமாக கருதப்படுகிறது என்பதனால்தான் அறுத்து பலியிட்டார்கள் அப்படின்னு சொன்னாக்கா அது மிகப்பெரிய குற்றம், யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தக்கூடாது அல்லவா. அதனால அதை செய்யவே கூடாது. இங்க உயிர்வதை தான் நோக்கம் என்றால் பொதுவான சட்டம் தான் கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக இங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துருச்சு வச்சுக்கிறோங்களேன், பசுவை அறுக்கக்கூடாது, மாட்டை அறுக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த மாடு பால் கொடுக்கிற வரைக்கும் நமக்கு இது ஹெல்ப் பண்ணுது, அதனால அதை கவனிக்க வேண்டியதான்னு சொல்லி அதுக்கு உண்டான தீனு உணவெல்லாம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த கட்டத்தை தாண்டிய பிறகு இனி பால் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது யாருமே அந்த மாட்டை கவனிக்க மாட்டாங்க. ஏன், ஒவ்வொரு நாளும் சரியாக செலவழிச்சு தானே கொடுக்கணும். ஒரு தீன் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் உணவு வாங்கி கொடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் இத்தனை ரூபான்னு செலவழிக்கணும் அல்லவா. எந்த பிரயோஜனம் இல்லையே, நம்ம ஏன் செலவழிக்கணும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். அப்ப அந்த மாட்டை சரியா கவனிக்க மாட்டார்கள், இதனால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல, இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதை விட முஸ்லிம் அல்லாத மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். முஸ்லிம்கள் பாதிக்கப்பட போறதில்லை. என்ன, மாட்டை சாப்பிடக்கூடாது அவ்வளவுதானே, சாப்பிடாம இருந்துருவாங்களே. முஸ்லிம்கள் மாட்டை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் இருக்கிறதா? கிடையாது, சாப்பிடாம இருந்துருவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பாதிக்கப்படுவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான். காரணம் என்ன கேட்டா, இன்னைக்கு மாடுகளை அதிகமாக வளர்ப்பவர்கள் யார்? முஸ்லிம் அல்லாதவர் தான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாடுகளை அறுக்கக்கூட சட்டம் வந்துட்டா இந்த பால் கிடைக்கும்ங்கிற கட்டத்தை தாண்டியதற்கு பிறகு அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று வந்துட்டா அந்த மாட்டுக்கு எந்த மதிப்பும் இருக்காது, எந்த விலையும் போகாது. ஏன், அது அறுக்கப்பட்டா மாமிசம் இருக்குது, விலை போகும்ன்றதால விற்க முடியும். ஒரு மாட்டை விற்கிறான்னு வச்சுக்கிறோங்க, பால் இல்லை,
ஆனால் மாட்டை விற்கிறாரு. ஒரு 10,000 ரூபாய் விற்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன். ஏன்? அதோடைய மாமிசம் விலை போகுங்கிறதுனால தானே. இப்போ அறுக்கப்படாது அப்படின்னு சொன்னால் விலை போகாது, இவரால் விற்க முடியாது, யாரும் வாங்க மாட்டாங்க. இது வாங்கி நம்ம என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படியானால் அவன் மாடு வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நஷ்டப்படுவார்கள். இப்போ ஒரு மாடு 10,000 ரூபாய் போன்னு வச்சுக்கிறோங்க, இது அறுக்க முடியாதுன்னு சொன்னா எங்க விற்க முடியாது, 10,000 ரூபாய் அவருக்கு நஷ்டம். 2 மாடு வச்சிருந்தா வச்சுக்கிறோங்க 20,000 ரூபாய் நஷ்டமாயிரும். 3 மாடு வச்சிருந்தவருக்கு 30,000 ரூபாய் நஷ்டமாயிரும். அப்போ எல்லாருமே பாதிக்கப்படுவார்கள். மாடு வைத்திருக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். பொருளாதார நஷ்டம் ஏற்படும். மக்கள் பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டால் நாட்டுடைய பொருளாதாரம் அதில் பாதிக்கப்படும். இது சின்ன பிரச்சனை இல்லை, இது இந்தியா நம்மளது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை இது. அதனால இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர தேவையில்லை. அங்க வதை என்பதே கிடையாதுங்கிற புரிந்து கொள்ளணும். யாரோட சில பேர் அதை உயர்வாக நினைக்கலாம், அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. தெய்வமாக நினைக்கலாம், அவர்களுக்கு அது உரிமை இருக்கிறது. ஆனால் அதை குறைப்படுத்துகிற நோக்கத்தில் யாரும் அறுக்கக்கூடாது. அப்படி செய்தால் அது மிகப்பெரிய குற்றம் தான். அப்படி இல்லாம யதார்த்தமாக ஒரு உணவாக பயன்படுத்துவதற்கு அதை யாராவது முன் வந்தாக்கா அதை ஒரு குற்றப்படுத்த தேவையில்லை. அதனால இப்படி ஒரு சட்டம் தேவையில்லை. இவ அறுத்து பழிவிடுறதுனால உயிர் வதைங்கிறதும் கிடையாது. இஸ்லாமிய முறைப்பிரகாரம் ஏற்கனவே சொல்லித்தரப்பட்டது மாதிரி இஸ்லாமிய முறைப்பிரகாரம் அதை அறுக்கின்ற போது அதற்கு எந்த விதமான வதையும் இல்லை, வேதனையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்து விட்டோம். நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கம் தந்தீர்கள். ஷுக்ரன், ஜஸாக்குமுல்லாஹ் கைரா ஃபித் தாரைன். அன்பார்ந்த நேயர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்து விட்டோம். நேயர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ஹசரத் அவர்கள் தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கம் தந்தார்கள். அந்த விளக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த அடியார்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் உங்களுக்கும் எங்களும் சார்பாகவும் 3 டீம் சார்பாகவும் ஈதுல் அல்ஹா என்ற ஹஜ் பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. عظيم المجتبى وهو مشك